குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் எபிசோடின் வழியாய் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த அதிகாலை நேரத்தில் கர்த்தருடைய மகா பெரிய இரக்கமும் கிருபையும் உங்களை சூழ்ந்திருப்பதாக. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 30வது வசனம். இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது: இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. ஆமென். இந்த இடத்துல இயேசு தாமாய் தம்முடைய வார்த்தையினால சொன்ன ஒரு வாக்கியம். இந்த உலகத்தினுடைய அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இயேசு அவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக சொல்லுகிற அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையாகி இந்த உலகத்தில் 33.5 வயசு வரைக்கும் இயேசு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். மீனிங், உலகத்தில் இருக்கிற பிசாசானவன், உலகத்தினுடைய அதிபதியாக இருக்கிற பிசாசானவன் நம்மிடத்தில் அவகாசம் சொல்லும்படியாய், நம்மிடத்தில் கை நீட்டி குறை சொல்லும்படியான ஒருவேளை நிறைய காரியங்கள் நம்மிடத்தில் காணப்படலாம். அது ஒருவேளை பார்வை நிமித்தமாகவோ, வார்த்தையினாலேயோ, பிரவர்த்தியினாலேயோ, நம்முடைய கேள்வியினாலேயோ, கேட்கிற திறன்களாலேயோ, நடையினாலேயோ, உடையிலையோ, பாவனைகளிலேயோ பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக நான் ஏதாகிலும் செய்திருப்பேனானால், அதனால தான் இயேசு கிறிஸ்து 2026 வருஷங்களுக்கு முன்பாக நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு மரணித்து 3வது நாள் உயிர்த்தெழுந்தார். எதற்காக? பிசாசோடு கூட இருக்கிற அந்த உடன்படிக்கை பிரேக் ஆகிறதுக்காக. அவனுக்கு என்னிடத்துல ஒரு அவகாசமும் உண்டாயிருக்க கூடாது அப்படின்றதற்காக தான் இயேசு இந்த பூமியில ஒரு மாதிரியான வாழ்க்கையை நமக்கு காண்பித்து கொடுத்தார். இயேசுவை போல நாம் நம் வாழ்வை மாற்றிக்கொள்ளுவோமானால், அவருடைய தீர்மானத்தின்படி நம்ம நடத்தப்படுவோமானால், பிசாசுக்கு நம்ம வாழ்க்கையில இடம் இல்லை. நம்ம வாழ்க்கையில மாத்திரமல்ல, நம்மளுடைய தலைமுறைகளுடைய வாழ்க்கையிலையும் அவனுக்கு இடம் இல்லை. ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, ஸ்துதிக்குதாங்க, வாழ்த்துத, முகத்தப்படுது. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் உம்மிடத்துல பிசாசுக்கு ஒரு அதிகாரமும் இல்லை என்று சொல்லப்பட்டது போல எங்களையும் மாற்றிக்கொள்ள கிருபை பாராட்டுங்கப்பா. அவனுக்கு அவகாசம் சொல்லுகிற ஒன்றாகிலும் அது எங்களிடத்தில் வெளிப்படாதபடி சகலமும் துண்டிக்கப்படுவதாக இயேசுவின் அதிகாரமுள்ளதாக. அதங்கன தானே சம்பவிக்கிறது. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தான் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. பிசாசுக்கு உங்களிடத்தில் அதிகாரம் இல்லாதபடி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும். கர்த்தர் இந்த நாள் முழுவதும் உங்களோடு பிரயாணம் பண்ணுவார். Yahweh's presence be with you all day today.